செய்தி. சிபிசிஎல் எல்லை கற்களை பிடுங்கி வீசிய பெண்கள் நிலத்தை விட்டு வெளியேறுமாறு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். பெண்கள் இழுத்துச் செல்லப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாகையில் நிலத்தை கையகப்படுத்த சிபிசிஎல் நிறுவனம் பதித்த எல்லை கற்கள் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களால் பிடுங்கி வீசப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் இழுத்துச் சென்று கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் லெனின். லெனின், என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, நாகை மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் மத்திய அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலை உள்ளது. ஆலை விரிவாக்கத்திற்காக ரூபாய் 31,570 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆலை விரிவாக்க பணிகள் நடந்து வருகிறது. இதற்காக 620 ஏக்கர் விவசாய நிலம் பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதிகளில் இருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கையகப்படுத்திய நிலத்திற்கு ஆரண்டார் என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வு மற்றும் மீள் குடியுமர்வு இழப்பீடு தொகை வழங்க கோரி சிபிசிஎல் நிறுவனம் களம் தளர்த்துவதால் பாதிக்கப்பட்ட சாகுபடிதாரர்கள், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் சேர்ந்த விவசாயிகள் தொடர்ந்து 11வது நாளாக உண்ணாவிரப் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். போராட்டத்திற்கு நாகை, திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று நாகப்பட்டினம் வருவாய்த்துறையின் நிலம் அளவிடும் பணியை ரவிச்சந்திரன், கார்த்தி, ரமேஷ்குமார், சக்கரவர்த்தி உள்ளிட்ட 4 வட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறையினர் 4 குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு இடங்களில் அளக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 4 வட்டாட்சியுடன் வட்ட துணை ஆய்வாளர், கிராம நிர்வாகிகள் உள்ளிட்ட இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் 2வது நாளாக இன்று நில அளவீடு செய்து எல்லைக்கல் பதிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பனங்குடி பகுதியில் திரண்ட விவசாய கூலி தொழிலாளர் பெண்கள் 30க்கும் மேற்பட்டோர் அந்த போலீஸ் பாதுகாப்போடு எல்லைகள் பதிக்கப்பட்ட இடத்திற்கு வந்து அந்த ஊடப்பட்ட எல்லைக்கல்லை பிடுங்கி தூக்கி எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் குண்டுகட்டாக கீழே விழுந்து புரண்டு அழுத பெண்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி காவல்துறை வாகனத்தில் இழுத்து கைது செய்தனர். அப்போது பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுடைய நிலம் பறிபோனதை நினைத்து ஒப்பாரி வைத்து அழுது உருண்டு கொண்டு அழுத காட்சி பார்ப்பதை சோகத்தை ஏற்படுத்தியது. ஊடப்பட்ட போலீஸ் அப்பொழுது நாகையில் நிலத்தை கையகப்படுத்த சிபிசிஎல் நிறுவனம் பதித்த எல்லை கற்கள் பிடுங்கி வீசப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.